உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். We greet and welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலும் நம்மளுடைய வேத வசனத்துக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி 43வது எசேயா அதிகாரம் 2வது வசனம். Today we are meditating on Isaiah chapter 43 verses 2. இந்த வசனங்கள் ஊடாக நாம் अनेक பிரசங்கங்களை நிச்சயமாக கேட்டிருப்போம். See, many are the messages through these words that we have listened in the past. ஆமா, இன்னைக்கும் ஏதோ ஒரு காரணத்திலே நம்மளோடு ஆவியானவர் இதன் ஊடாக பேச அவர் சித்தம் வைத்திருக்கிறார். The Holy Spirit has his own divine purpose of why he is going to speak to us today through these words. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஹல்லேலூயா. நான் நிச்சயமாக எல்லாம் கூர்ந்து கவனிக்கும்போது கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஊடாக என்ன சொல்லணுமோ நிச்சயமாய் நம்மளை சொல்லி ஆசீர்வதிப்பார். When we pay close attention, definitely the Lord will bless you with the purpose he had for you. இந்த இடத்துல நாம எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம். We've all sat here this evening. நம்ம பிறந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. Many years have gone by since we were born. நம்மளுடைய வாழ்க்கையில் अनेक திட்டங்கள்லாம் இருக்கும். There are many plans that we have planned. நம்ம अनेक காரியங்களை குறித்து இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு நம்ம ஒரு விசுவாசத்தோட ஆசையோடு கூட வாழ்ந்திருப்போம். There are expectations for many things that we want to take place in our lives. ஆனா சில நேரங்கள் சில சூழ்நிலைகள் நம்மளை திகைக்க வைக்கும். But many a times our circumstances startle us. சில நேரங்களிலே சில காரியங்கள் நடப்பது இது உண்மையிலே இது தேவனுடைய செயலா இல்ல நம்முடைய தவறா என்பது தெரியாத வகையிலே நாம் திகைத்து நிற்போம். And we are startled, wondering if this is truly the work of the Lord God Almighty. அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையிலே இந்த இடத்திலே நாம் அமர்ந்து கூட இருக்க முடியும். Perhaps some of you are sat here in church today in that circumstance. என்னடா அது கர்த்தர் என்னோடு பேசினாரே? The Lord spoke to me. ஒவ்வொரு வாரமும் என்னோடு பேசுகிறார். Every week he speaks to me. ஒவ்வொரு வருஷ தொடக்கத்திலேயும் சரி சில நேரங்களிலே சரி கர்த்தர் எனக்கு தன்னுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி என்னை பலப்படுத்துகிறார். At the beginning of the year and in all points throughout the year, the God gives me his promises and strengthens me. ஆனா எல்லாம் நடக்குதான்னு பார்த்தா ஒண்ணும் பெருசா நடக்கிற மாதிரி தெரியலையே. But when I consider and see whether those promises are taking place, it appears that they are not. ஓ, இந்த வருஷம் வேற திறந்த வாசல் உனக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னாரு. And even pastor said this year that I am setting before you an open door. சரி, ரொம்ப மார்ச் பாஸ் போஸ்ட் ஃப்ரீயா நடக்கலாம்னு பார்த்தா ஆரம்பமே சரியில்லையே. And then I thought, okay, this year I'm going to march freely, but even the beginning is not right. நம்மளுக்கு अनेक கேள்விகள் எழும்பும். See, many are the questions that arise in our minds. என் அருமையான சகோதரனே சகோதரியே, My beloved brother and sister in Christ. சில நேரங்களிலே நம்மளுக்கு வாழ்க்கை மிகுந்த பாரமுள்ளதாய் இருக்க வாய்ப்புண்டு. See, many are the opportunities for our circumstances in life to turn to be burdens. நாம் अनेक திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கலாம். We may have many plans in our lives. நான் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வரும்போது, See, when I came to this country, நான் அநேக வார்த்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். many a times I probably shared this with some of you. 27 வயசுல இந்த ஊருக்கு வந்தேன். I was 27 years old when I came to this country. கரெக்ட்டா என் பர்த்டே அன்னைக்கு இங்க வர்றேன். The day I was born is the day I set my foot in this nation. கரெக்ட்டா 1997 நவம்பர் 10 நைட் வர்றேன். 11ஆம் தேதி என்னோட பர்த்டே. 1997 November 10th, that night I landed in this country. எங்க குடும்பத்துல பயங்கரமான கஷ்டம். See, my family was struggling a lot in India. நான் அங்க வாங்குற காசுல எல்லாம் இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்திருந்தா கூட காவாசி கடனை கூட அடைச்சிருக்க முடியாது. See, if I was only earning in India, even quarter of my debts I would not have been able to repay. Hallelujah. Hallelujah. அவ்வளவு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே எனக்கு இந்த இடத்திலே வாய்ப்பை கொடுத்தாங்க. Such was the crushing circumstances under which they gave me this opportunity in this nation. என்னுடைய பிளான்லாம் பாத்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நல்லா உழைக்கணும். See, my plan was till I was the age of 40 I was going to work. 40 வயசுக்கு மேல நோ வேலை. After 40 years I wasn't going to work. அப்ப ஆண்டவருடைய பிள்ளையும் கிடையாது. See, that time I didn't even taste the Lord. 40 வயசு முடிஞ்ச உடனே நேரா இந்தியாவுக்கு போயிரணும். I thought that after I was 40 years old I will return back and go to India. சேமிச்ச காசை பேங்க்ல போடணும். And all the money I earned I'm going to put it into the bank. கால ஆட்டிக்கிட்டு வீட்ல சாப்பிட்டுக்கிட்டு. And then I was going to put my feet on feet and eat based on that income. அவ்வளவுதான். That was my plan. உண்மையிலே இதெல்லாம் ஒரு ஆசையானு நீங்க நினைக்கலாம். Maybe you are asking, is all of this some kind of a wish that a man will have? ஆமா, எப்படியா இருக்குமா? வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல, உண்மையை ஒத்துக்கிறேன் நான். See, I acknowledge that there was nothing else. This was the plan I had. ஏன்னா எனக்கு வேற எந்த தாட்ஸும் இல்ல. 40 வயசு வரைக்கும் நல்லா உழைச்சிட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு வீட்டுக்கு போயிரணும். See, up to 40 years I wanted to work hard, earn my money and go back home.
ஆனால் என்னை 33.25 வயசுல ஆகஸ்ட் 24, 2003 இயேசு என்னை தொட்டார். 33.25 of years old I was, August 24th, the day the Lord touched my life. இதோ உங்கள் முன்பாக நிற்கிறேன். Here I stand before you. இன்னைக்கு எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு. Today I am 45.5 years old. ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. ஹல்லேலூயா சத்தமா சொல்லலாம். Hallelujah. தேவனுடைய திட்டம் கடைசி வரையில் அதுதான் நிலைநிற்கும். See, it is the plan and the purpose of God which will prevail. என் அருமையான சகோதரனே சகோதரி, My beloved brother and sister in Christ, நம்ம வாழ்க்கையில் 1000 திட்டம் போடலாம், தப்பே கிடையாது. we may plan 100 plans in our life, that is nothing wrong. என்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளையாய் வந்தேனோ, The day I became the child of God, உன்னுடைய பிளானை நீ தயவு செய்து நினைக்க கூட முடியாது. it is a time that you pack your plans away and not focus on it anymore. நினைச்சினா உருகியே செத்து போய்டுவ. If you consider your human plans, you will melt and you will be destroyed. அதிர்ஷ்டவசமாக அந்த நினைவும் கர்த்தருடைய திட்டமும் ஒண்ணா இருந்துச்சுனா பொளச்சிக்கிட்ட. Fortunately, if your plans aligns with the plan of God, then maybe you will escape. இல்லனா உன் வாழ்க்கை இடியாப்ப சிக்கல் தான். If not, you will become like string hoppers. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமது திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டம் நடக்க வேண்டும். See, for the children of God, it is not their plans, but it is the plan of God that needs to be fulfilled. இதுல யாக்கோபு இஸ்ரவேல் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சொந்த ஜனம். See, Jacob and Israel are a nation that God decided to choose for himself. அவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். It is for those people that the Lord wrote this beautiful promise. நீ தண்ணீர்களை கடக்கும் போது தான் நான் உன் கூட இருப்பேன். He says, when you pass through the waters, I will be with you. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. And when you pass through the rivers, they will not sweep over you. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். And when you walk through the fire, you will not be burned. அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. The flames will not set you ablaze. யாருக்கு சொல்லி இருக்காங்க? Who did he give this promise to? தேவனுடைய சொந்த ஜனம். It was to his own people. யாக்கோபு என்ற சந்ததிக்கு. The nation Jacob. ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்து போனால் என்னுடைய பிரசன்னம் உன்னோட இருக்கும். He says, when you go, then my presence will be with you. அதனால இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படினா passing through the wilderness. So the title of the message today is passing through the wilderness. ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. என் அருமையான சகோதரனே சகோதரி, My beloved children of God, கர்த்தர் நம் வாழ்க்கைக்கு நாம் வகுத்த திட்டத்தை விட அவர் பெரிய திட்டம் ஒன்று வச்சார். more than the plans that you constructed for your lives, his plan is greater. ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. இஸ்ரவேல் சொந்த ஜனம் அல்லவா? Israel is a nation desirable to the Lord. The Exodus 3வது அதிகாரத்திலே 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Exodus chapter 3 verses 8, the Bible says. அவர் என்ன ஆண்டவர் சொல்றாரு? You know what he says in those words? நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதறலை கேட்டேன், நான் அவங்களை ரெஸ்கியூ பண்ண போறேன். He says, I have heard the cry of my people Israel and I am going to rescue them. நான் அவங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வர போறேன். He says, I'm going to rescue them from the nation is Egypt. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வர And போறேன். I'm going to take them to a land flowing of milk and honey. அங்கே கானானியர்கள் இருக்கிறார்கள், எமோரியர்கள் இருக்கிறார்கள், பெரிசியர்கள், நிறைய பேர் ஜெபூசியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். He says, the land of the Canaanites and the Jebusites I am going to give you, the Lord promises. என் அருமையான சகோதரனே சகோதரியே, My beloved brother and sister in Christ. ஒரு நாள் அவர்களை புறப்பட பண்ணினார் தேவன். See, one day came when the Lord prepared for them to leave Egypt. ஒரு நாள் மோசஸ் என்ற ஒரு தேவ மனுஷன் மூலமாக எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார். The Lord used Moses as a servant and through his works he got Israel out of Egypt. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயணத்தின் முடிவு எது என்றால் கானான் தேசம். See, the destination of that journey that started in Egypt was the land of Canaan. இவன் ஏற்கனவே 430 வருஷம் ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. See, at that point 430 years the Israelites were as slaves. 8 முதல் 10 தலைமுறைகள் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்த ஒரு ஜனம். Up from 8 to 10 generations they lived as slaves. அவனுக்கு இப்போ ஒரு பெரிய விடியல் வந்து விட்டது. See, all of a sudden they have this great revealing. ஓ, நமக்கு அடிமையிலிருந்து ஒரு விடுதலை. He says, oh, I have been delivered from being a slave. வசனம் என்ன சொல்லுது? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். The promise that God gave is a land which is flowing with milk and honey. எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். Look at
what an expectation these people might have had. இவன் விடுதலை பண்ணா போதும் நான் கேட்டான். They only said that if Pharaoh leaves us alone, that is enough. ஆனா அன்பான தேவன் என்ன சொல்றாரு? But what did the Lord of God of love say? உன்னை விடுதலை மாத்திரம் இல்லப்பா. He says, not only will I deliver you, பாலும் தேனுங்கிற ஓடுகிற I will take you to the land flowing with milk and honey. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. உன்னுடைய பிளான் இஸ் சேவிங் மாத்திரம் தான். ஆண்டவருடைய பிளான் இன்னும் அதிகமா இருக்கு. See, your plan may just be to save a small amount of money, but the large plan in your life is more mighty. Hallelujah சொல்லலாம். Hallelujah. இவன் விடுதலை பண்ணினா போதும் அப்படினு சொல்லி கதறான். ஆனா ஆண்டவர் விடுதலை பண்ணி அவனை பாலும் தேடுகிற ஒரு தேசத்துக்கு அனுப்ப சித்தமாயிருக்கார். Israel is crying out and saying, it is enough if I am delivered from the hand of Pharaoh, but the Lord promises them the land flowing with milk and honey. உடனே போய்ட்டானா? Did they immediately go? இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். This is what we are going to focus on today. Hallelujah. Hallelujah. God released them from Egypt. Amen. Hallelujah. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? But the process of redemption takes time. Hallelujah. அதாவது ரட்சிக்கும் பணி உடனே நடக்கும். See, when you taste salvation, that is immediate. But ஆனா மீட்கும் பணி இருக்கு பாருங்க, அது ரொம்ப நாள் ஆகும். But the restoration will take some time. Redemption will take time. Hallelujah. அந்த மீட்பு பணிகள் அதுதான் என்னையும் உங்களையும் கிறிஸ்து எதிர்பார்க்கிற முறையிலே உருவாக்கும். It is that redemption that will shape you into the form Jesus expects you to be in. என் அருமையான சகோதரனே சகோதரி, my beloved brother and sister in Christ, கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணாரு. The Lord delivered them. மோசேஸை பயன்படுத்தினாங்க. He used Moses mightily. கானான்ங்கிற தேசத்துக்கு போ சொல்லிட்டாரு. There was instruction to go to the land of Canaan. 2 மில்லியன் ஜனங்களோடு அவன் கடந்து போகிறான். See, there were 2 million people that passed that desert. அவங்க உண்மையிலே அவங்க கீஷோன் அப்படிங்கிற எகிப்து நகரத்திலிருந்து அவங்க கானானுக்கு போகணும்னா 2 வாரம் தான் ஆயிருக்கும். See, when you look at it geographically, it would have only taken them 2 days to go from Egypt, 2 weeks to go from Egypt to the promised land. 2 வாரம் தான். ஏன்னா குழந்தைகளா வச்சிருக்கிறதுனால நான் 2 வாரம் சொல்றேன். இல்லனா நம்மலாம் கொஞ்சம் வேகமா நடந்தோம் அப்படினா நம்மளா ஒரு வாரத்திலே போயிரலாம். Because there were families, that is why 2 weeks. If they had walked swiftly, 1 week was more than enough. Hallelujah சொல்லலாம். Hallelujah. அவங்களோட பிளான் அப்படியே லேண்ட் ரூட் அப்படியே அழகா இருக்குது. நீங்க வீட்ல போய் பாருங்க. நீங்க ஒரு கூகுள்ல பண்ணி ஏதோ கூகுள் பண்றீங்க, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. If you Google and you look at the direction and the topology, you will see that it would hardly take them a week to reach the promised land. Hallelujah. Hallelujah. அவங்க அழகா லேண்ட் ரூட்ல போயிருக்கலாம். Very easily they could have gone. But God route is different. Amen. Hallelujah சொல்லலாம். Hallelujah. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற பாதை நான் நினைத்த மாதிரியே இருக்கணும்னு அவசியம் அல்ல. The path that God has chosen for you doesn't have to be what you dreamt of. எஸ்ஐயா 55:8 என்ன சொல்லுகிறது? Isaiah 55:8, what does the Bible say? For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. Amen. என்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய எண்ணங்களும் ஒண்ணு இல்லப்பா, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளும் ஒன்றல்ல. Amen. ஆண்டவர் சொல்றாரே. ஹalleluya. Hallelujah. வானங்கள் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அவ்வளவு உயர்வான எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள். He says, my thoughts are as thoughts which is high as the sky. ஆண்டவர் ஏன் சார் இப்படி லாங்கஸ்ட் ரூட் வேற ரூட்டுக்கு கொண்டு போகணும்? Why did the Lord desire to take the Israelites in the long route? ஏன் அப்படி ஆண்டவர் செய்யணும்? Why does the Lord have to do that? ஆண்டவர் செய்யற எல்லா காரியத்திலுமே ஒரு நோக்கம் உண்டு. See, there is always a purpose in every action of God Almighty. நம்ம சில நேரம் நினைக்கிறோம், sometimes we ponder, என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் எல்லாமே ரொம்ப 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 லேட்டா நடக்குது, இல்ல கஷ்டப்பட்டு தான் நடக்குது? Why is everything in my life being delayed or there is trouble before it takes place? நம்ம ஊர்ல अनेक பழமொழிகள் எல்லாம் சொல்லுவாங்க. See, in our country there are many proverbs that people say. Hallelujah. Hallelujah. நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, இவ்வளவு கஷ்டமான காரியங்கள் நடக்குதுன்னு நம்ம யோசிக்கிறது. Questions arise in our mind, why in our lives is it so difficult and there is a delay? சில நேரங்களில் நம்மளுக்கு கடினமான பாதையை கர்த்தர் அனுமதிப்பார். Sometimes the Lord will permit a difficult path in your life. ஏன் தெரியுமா? Do you know why? நீதிமொழிகள் 20:24 இதை சொல்லுகிறது. Proverbs 20:24, the Bible says, a person's steps are directed by the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah.
Psalm 37:23 இப்படி சொல்லுகிறது. The Bible in Psalms 37:23 says, The Lord makes firm the steps of the one who delights in him. Amen. Though he may stumble, he will not fall. Amen. For the Lord upholds him with his hand. Hallelujah. சொல்லலாம். Hallelujah. நீதிமானின் நடையை கர்த்தர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். It says that God wants to set fast the walk of a righteous man. மூன்று காரியங்களை சொல்றேன் உங்களுக்கு. See, there are three things I want to share with you today. ஏன் எனக்கு இந்த ஒரு வனாந்தர வாழ்க்கை? Why is this life of wilderness in my life? ஏன் எனக்கே தெரியுது இது ஒரு ஈஸி ரூட்னு, ஏன் ஆண்டவர் இவ்வளவு டிஃபிகல்ட் ரூட்ல என்ன நடத்துறாரு? Even I can see that there's an easy way to the destination. Why is the Lord leading me through this difficult path? இதுல என்ன ஒரு விசேஷமே எனக்கே தெரியுது. See, the specialty is even I don't know the answer. நம்மளுக்கே தெரியுது இது இவ்வளவு ஈஸியா நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்படினு. See, we ourselves know and understand it is something that can take place simply. ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்கிறது இல்ல. But the Lord doesn't permit that. மூன்று முக்கியமான காரியங்கள் உண்டு. There are three things you have to understand. Redemption process is vital for Christian life. Amen. Hallelujah சொல்லலாம். Hallelujah. முதல்ல First, hardness in wilderness. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஒரு வனாந்தர பாதையிலே என்னை கடினமாய் கர்த்தர் ஒரு சில நேரங்களே நடத்துகிறார். See, sometimes the Lord leads us to the wilderness in paths which are hard. இந்த ஜியோகிராஃபி முறையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நேர கானானுக்கு போயிருந்தாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. See, geographically if they took the path from Egypt to Canaan, perhaps if that was the case, அவங்க நிறைய பேரோட சண்டை போட்டுருக்கணும். many a people they would have had to fight with along that way. எமோரியர்கள் இருக்காங்க, The Amorites அமலேக்கைட்ஸ் and the இருக்காங்க, Amalekites, கடைசில கானான் இருக்கான். and then the people of the nation Canaan. அவங்களுக்குள்ளார நிறைய வந்து காட்டுவாசி ஜாதிகள் அந்த மாதிரி ஒரு ட்ரைப்ஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. See, they were barbarians and tribals in that people. இவங்க ஃபைட் பண்ண முடியுமா? Could they have stood up and fought with these people? ஐயோ நான் அந்த இடத்துக்கு போய்ட்டா நல்லா இருக்கும்னு நம்ம சில நேரம் நினைக்கிறோம். Sometimes we think that, oh, it will be good if I go to that place. போறது பெருசு இல்ல சார். See, it is not big that you go. You need to sustain in that. Amen. ஒரு ஹalleluya. Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் டாப்புக்கு போறது சார் ரொம்ப ஈஸி. See, many people want to go and reach the top. Can you maintain the level of topness? Amen. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. Can you always sit in that level? Amen. Hallelujah. ஏன்னா உனக்கு அசிங்கமோ இல்லையோ நீ டாப்புக்கு போயிட்டு கீழ வந்தா கர்த்தருக்கு தான் அசிங்கம். See, whether you think it is a disgrace or not, if you reach the top and you are toppled, it is a disgrace to the Lord you serve. Hallelujah. Hallelujah. டாப்ல போய் நிக்கிற லெவலுக்கு ஒரு சஸ்டைனிட்டி, ஒரு எபிலிட்டி, ஒரு கெபாசிட்டி, ஒரு டெனாசிட்டி கர்த்தர் உனக்கு கொடுக்கணும். See, you need to have all of the abilities to sustain yourself when you reach the top. Hallelujah சொல்லலாமா சார்? Hallelujah. ஏன்னா தெரியுமா? ஏன்னா நீ நானும் அவ்வளவு விசேஷமா. See, because you and me are so special in the eyes of God. ஏதோ போய் கானானை பார்த்து வருவதற்கு எனக்கு வாக்குத்தத்தம் தரவில்லை. The Lord didn't give you a promise that you just go and set your eyes upon Canaan. நான் சுதந்திரவாதி, சுதந்திர வீரத்துக்கு அழைக்கப்பட்டவன், நான் அதிலே சஞ்சரிக்க அழைக்கப்பட்டவன். I am a free man and I have been called to inherit the freedom that my God gives me. அப்ப அதுல உள்ள காரியங்களை எதிர்த்து செயல்படக்கூடிய வல்லமை தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய நான் அதிலே நிலைத்து நிற்க முடியாது. Therefore, if I don't have the strength to sustain myself against those odds, I will not be able to stand. பாருங்க 430 வருஷம் அடிமையா இருந்தான். 430 years they were going through the desert. அடிமை சார். Slavery. எவனை எதிர்த்து பேச கூட அவனுக்கு திராணி இருக்காது. They did not even have the braveness to raise their voice and speak. எதுவானாலும் சரிங்க எஜமான் இருப்பான். Everything that my master says, that is right, that is the state. Hallelujah சொல்லலாம். Hallelujah. அவனுக்கு அந்த அடிமைத்தன ரத்தம் ஊறி விட்டது. See, the slavery was soaked in their blood. நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? Do you know what is the biggest problem God has today with Christians? நான் யார் கர்த்தருக்குன்னு புரிய வைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. The problem is for men to understand who we are in the eyes of God. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. அத தெரிஞ்சிக்கிட்டோம்னாவே நமக்கு வில்டர்னஸ் என்ன, டெசர்ட் என்ன எல்லாத்துலயும் ஈஸியா போயிரலாம். See, if we understand that one fact, whether it is the desert or the wilderness, we can pass through very easily. எந்த பாதையில போறேங்கிறதை விட யார் என்னை நடத்துகிறார் என்பது ரொம்ப. See, the most important thing is not the path you walk, but who leads you in that path. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. அப்ப இவர்கள் அடிமை, இவன் சண்டையா போறது, எதிர்த்து பேசுறதுக்கே இவனுக்கு திறமை கிடையாது, பலன் கிடையாது. இவன் எப்படி சார் இவன் ஜனங்களை போய் எதிர்த்து போராட போறான்? These people did not even have the braveness to raise their voice against Pharaoh. How will they overcome all those enemies along the way? Exodus
13ல 17 and 18 verse குறித்து வைத்துக் கொள்ளுங்க. Exodus 13, 17 and 18, mark these verses. கர்த்தரே சொல்றாரு. The Lord gives the answer. இவனை டைரக்ட் ரூட்ல விட்டோம்னா, He says, if I let these people through the direct route, நிறைய போரை சந்திக்கிற மாதிரி வரும். many are the enemies they will have to meet. இவன் பயந்துகிட்டு அதே லேண்ட் ரூட்ல ரிவர்ஸ் எடுத்து நேரா எங்க வந்துருவான்? ஈஜிப்ட்டுக்கு வந்துருவான். These people will chicken out and they will backtrack and go back to Egypt. நம்ம எல்லாம் கர்த்தரே டெரர் பண்ணி விட்டுருவோம் சார். See, we sometimes make God himself to become terrorized. ஆண்டவர் பிசாசு கூட சமாளிச்சறாராம் அப்பலாம். See, நம்மளுக்குன்னு ஒரு பிளான் போட்டு அதை செயல்படுத்துறதுக்குள்ளார அவர் படுற பாடு இருக்குதே சார். You know, the pathetic situation that I think God has to manage you people is so difficult. புரியுதா சகோதரனே சகோதரி, அவங்களோட பேசுறேன். Do you know the point that I'm trying to emphasize here? ஆண்டவருக்கு தெரியும் இவன் திரும்பி வந்துருவான். See, God knew these people will chicken out and return back. உன் நினைவுகள் தேவனுக்கு தெரியும். The Lord knows your thoughts. Hallelujah. Hallelujah. உன்னால சில நேரம் ஏன் வில்டர்னஸ்ல உன்னால போக முடியல தெரியுமா? Your heart is not right with God. Sometimes the reason you can't sustain yourself in the wilderness is because your heart is not right before God. அவங்களால மோவாபியர்களோடு அமலேக்கைட்ஸோடு கானானியர்களோடு போரிட முடியாது அவங்களால. God knew that they can't sustain themselves fighting against the Moabites, Amalekites and the people of Canaan. நான் போகிற வழியில உள்ள எதிரிகள் எனக்கு தெரியாம இருக்கலாம், என்னை வழிநடத்துகிற தேவனுக்கு நன்றாக See, தெரியும். maybe you cannot comprehend and know the enemies in your path, but your God Almighty knows that. Hallelujah. Hallelujah. ஓ யாக்கோபு 4:7 இப்படி சொல்லுகிறது, நீ பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். See, the book of Jacob, it says, if you stand up against Satan, he will flee from you. எங்க அமலேக்கியனை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்ன போயிடுவானா? So when the Israelites stand before the Amalekians and say, get behind me Satan, would they run away? என்ன ரூம் போட்டு அடிப்பாங்க. ஹalleluya. எப்படி சார் போவான்? அப்பாலே போ சாத்தானேங்கிறதுக்கே உனக்குள்ளார ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தாதான் அது வேலை செய்யும். See, when you use those words, those mighty words of commanding Satan, only when you are transformed will that have an effect on Satan. Amen. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு சார். See, I have the right on all of these words of God. Do I have the authority to exercise those things? Amen. Hallelujah. சொல்லலாமா? Hallelujah. That is what the redemption process will do in my life. Amen. Hallelujah. Hallelujah. Unless and until you submit yourself to the redemption process, you will not see the vitality of the Christian life in your life. Amen. Hallelujah. Hallelujah. You will not see the resurrecting power of Christ in your life. Hallelujah. Amen. அதான் நீங்க நம்மளோட ஆண்டவர் பேசுற நிறைய கேட்ட செய்தியா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு நிறைய நேரம் அதனுடைய எசன்ஸை நம்ம புரிந்து கொள்ளாதனால அதனுடைய மகிமை நம்ம பயன்படுத்தாம போயிடுறோம். See, that is what the Lord is speaking to you. Sometimes you lose the essence and you can't understand the majesty in the word of God. For their own good sake, for God's sake, God himself chose the longest route. Amen. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? Hallelujah. ஆண்டவர் தான் இவங்க மன என் புள்ள இப்படி இருக்குது, இப்படி போனா என் புள்ளைய பதைந்துரும், என் புள்ள வீணா போயிடும், இந்த ரூட்ல வாப்பான்னு கூட்டி போறாரு. The Lord knew and said, if I lead them through this path of the enemies, they may be terrified, and hence he takes them in the roundabout route. சில நேரங்களில் நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்றோங்க. Sometimes we pray for a purpose. உடனே நடக்குது. Immediately the prayer is answered. சில நேரங்களில் அநேக காரியங்களுக்கு அநேக வருடங்களாய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். But there are other prayers that we've been praying for years. இன்னும் நடக்கல. But yet it is to be fulfilled. Both are the acts of God. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. Both are the acts of God. Hallelujah. குடுக்கும்போது நன்றி ஸ்தோத்திரம் இல்ல. See, you grin when you get and say thank you Lord. இப்ப வெயிட் பண்ணுங்கறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. So now he is saying wait, so you should patiently wait. சில பேர் ஸ்நாட்ச் பண்றான். Sometimes people want to go and snatch it away from the hand of God. நீ ஷீப்பா புலியாயா? Are you a sheep or a lion? Hallelujah. Hallelujah. நீ ஷீப்யா? You are a sheep. உன்னை மேய்ப்பா நடத்தணும்யா. It is the shepherd who should lead you. ஆமா, அப்பா மேய்ப்பன் அவர் நடத்தணும். See, the Lord your shepherd, he should lead you. எனக்கு தேவை இதுன்னு சொல்லி கையில இருக்கிறத புடிங்கிர கூடாது. You shouldn't say this is what I want and snatch it from the hands of God. You are not waiting for your redemption. Amen. ரொம்ப முக்கிய அருமையான சகோதரனே. See, this is of great importance, my beloved brother and sister. All delays are not denial. Amen. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னுடைய ஜெபத்துக்கு ஒருவேளை இவ்வளவு நாள் பதில் கொடுக்கலனா கர்த்தர் மறுக்கிறார்னு பதில் சரியான நேரத்துக்காய் காத்திருக்கு. See, if your prayers are not answered immediately, it doesn't mean God is refusing. He is waiting for the right time to answer it. Proverbs 13:12 இப்படி சொல்லுகிறது. The Bible in Proverbs 13:12 says, நீண்ட காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும்.
Amen. Hope deferred makes the heart sick. ஆனா விரும்பியது கிடைக்கும் போதோ அது என்னவா ரொம்ப ஜீவ விருட்சம் போல இருக்குமா. But longing fulfilled is a tree of life. நம்ம சபையில நம்ம சதீஷ் பிரதர் இருக்காரு. See, in our church we have brother Satish. ஒரு வாட்டி அவர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. One day he came to me. நான் ரொம்ப ராங்கா சொல்றேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்ல பையன். See, he is a very good person. ஆமா, அவர் என்னன்னா ஒரு காலத்துல அங்க இந்த பக்கம் கடை பார்க்கறதுக்காண்டி ரொம்ப நாளா அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். See, he took many an effort to find a business in this part of the country. எவ்வளவு நாள் அவர் உழைக்காம இருக்க முடியும்? ஒரு உழைப்பு வேணும்ங்கற ஒரு ஆவல் அவருக்கு. See, how many days could he be without working? He had the zeal so that he should work. ஒரு வாரம் வருவார் என்கிட்ட. One week he will come to me. ஆண்டவரே கொஞ்சம் சரியில்லை பிரதர் அப்படிம்பாரு. He'll say, God is not right, brother. அடுத்த வாரம் வருவாரு. Next week he will come. அவரை டாக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய இதே வேணும். நான் இதுக்காக சில நேரம் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். See, to tackle his question, sometimes I will pray and meet him. சின்ன பிள்ளை மாதிரி வருவாரு. He will come like a little kid. ஆனா அப்படியே ஓபனா என்கிட்ட அவருக்கு பிடிச்சதே என்ன தெரியுமா? அப்படியே ஓபனா இருக்கும். But the thing I liked most about him, he will open his heart out to me. It is easy to lead the people who are very very open minded. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. உள்ள ஒண்ணு வச்சிட்டு இவருக்கு இது தெரியுதான்னு பாப்போம் பாஸ்டருக்குங்கற மாதிரி வர மாட்டாங்க. See, people who come and say, keep things in the heart and say, will God reveal this to the pastor? நீலாம் அப்படி வந்தீனா எனக்கு தெரிஞ்சாலும் உனக்கு தெரியாதுன்னா பதில் வரும். See, if you come in such a situation, even if I know the answer, I will give you God give you the answer. ஆமா, என்ன டெஸ்ட் பண்ற லெவலுக்கு நீங்க பெரிய ஆள் கிடையாது. See, you are not big enough to test me. ஹalleluya சொல்லலாமா? என்னடா அப்படி சொல்றாரே நீங்க நினைக்கலாம். Maybe you are thinking, why is he speaking like this? நம்மளுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதுதான். See, what God gives you as a word, that is what is for you. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர் கடைக்காண்டி அவர் வந்து மனுஷன் ஜெபத்தோட பிரயாசம் பண்ணி தேடிட்டே இருந்தார். See, for a whole year this man was praying so that he will find a business. ஒரு வாட்டி ஒரு கடை கிடைச்ச மாதிரி வந்து சொல்லிட்டாரு. One day he came and said, oh, I found a shop. அவன் கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம் அப்படினு சொல்லியாச்சு. So then we said, oh, let's pray for it. பார்த்தா அவருக்கு பேங்கிங் process எல்லாம் டிலே ஆனிச்சு. See, when he was trying to finalize it, there were delays in the process with the finance. முதல்ல ஆண்டவர் மேல கோபம், அப்ப பேங்க்கார மேல அவருக்கு கோபம். Now first he was angry with God, now he also became angry with the banker. லோன் கொடுக்க முடியல அவங்களுக்கு. They were not able to give him a loan. அந்த process timeல பாத்தீங்க அப்படினா, but during the time it took to process it, அவர் வாங்க போற கடைக்கு பக்கத்துல the shop which he was determined to buy, big retail company வந்து ஒரு கடையை போடுறாங்க. There was a big chain store that opened a shop. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. தம்பி ஞாபகம் இருக்குதா என்னோட சொன்னது நீ? பெரிய ரீட்டைல் ஷாப் வந்து அந்த இடத்துல கடை போடுறாங்க. Amen. ஹalleluya. இவர் மாத்திரம் வாங்கி இருந்தார்னா என்னங்க சார் ஆயிரும்? What would have happened if he had bought that place? ஹalleluya சொல்லலாம். Hallelujah. Longest route. Hallelujah. Amen. நீ கடை வாங்கின பிறகு பெரிய கம்பெனி வந்து போட்டா கூட அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. When you buy the shop, even if the greatest company comes and puts something as a competition, nobody can shake you. ஏனா கர்த்தர் ஜெபத்துல நமக்கு அத கொடுத்தார். Because God has given that to you as a blessing. Hallelujah சொல்லலாம். Hallelujah. இது சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. அதனால உங்களுக்கு லாங்கஸ்ட் பார்ட் ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படிங்க நான் நினைச்சறாதயா. God is doing something in your life. So therefore don't come to the conclusion when you go through a long part it is difficult because God is doing something in your life. எனக்கு செழிப்பு இல்லைன்னு நினைச்சறாத. Don't think, oh, nothing that I do is flourishing. நீ பார்க்கிறது தான் செழிப்புன்னு நினைக்காத. Don't think that what you set your eyes on what means that you are flourishing. விதை விதைத்து அது பூமிக்கு வெளியே வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். See, it will take time for the seed to be sowed and for it to germinate. வெளியே வராதனால் விதை அழிந்து போய் விட்டது என்று நினைக்காத. Because the plant hasn't germinated, it doesn't mean the seed has perished. விதை அதனுடைய வேலையை மண்ணுக்குள் செய்து கொண்டுதான். See, the seed when it is buried in the soil is doing its work. Hallelujah. Hallelujah. இது சத்தமா சொல்லலாமா? Hallelujah. நம்மள ஆண்டவர் சில நேரம் மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, எமோஷனலி அநேக காரியங்களுக்கு நம்மள ஆயத்தம் பண்ணுவார். See, many a times God is preparing us spiritually, mentally to meet those circumstances. அதனால நீங்க இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற வனாந்தர பாதை. So today the path of wilderness that you are traversing on. ஒண்ணும் கவலைப்படாத. Don't be disheartened. You will come through. Amen. If you are ready to go through. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. If you are ready to go through, you will come through in a flying colors. Amen. Because God is going to with you. Hallelujah. அப்படிதான் சார் வசனம் சொல்லுது. It is He who has given you these promises. இரண்டாவதாக, secondly, wonders in wilderness. Amen. Hallelujah. Hallelujah. அந்த வனாந்தரத்துல தான் கர்த்தருடைய அதிசயங்கள் வெளிப்படும். See, it is only in the wilderness that the mighty miracles of God will be revealed. மோசே நடத்தி கொண்டு வருகிறான். Moses is leading the Israelites. வாள அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம்லாம் நடத்துது அவங்கள. The wall of the pillar of cloud and the pillar of fire is leading them. திடீர்னு பார்த்தா ஃபாரோ கிங்கும் அவனுடைய ஆர்மியும் இவங்கள சேஸ்
பண்ணி திரும்பி We வர்றாங்க. all know the instance when Pharaoh and his army are chasing behind the Israelites. ஆனா இவர்களோ பின்னாடியும் போக முடியாது, ஏன்னா ஆர்மி சேஸ் பண்ணி வருது. These people were stuck in the middle, they can't traverse back. இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா செங்கடல் ரெட் சீ இருக்குது. Neither can they progress in the front because the Red Sea is before them. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. என் அருமையான சகோதரனே My சகோதரி, beloved brother and sister in Christ, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனா if you are a child of God, சத்துரு உன்னை தொடர மாட்டான் என்று தயவு செய்து நினைக்க. don't think that Satan will not come and touch you. ஹalleluya சொல்லலாம், சத்தமா சொல்லலாமா? There are some chances Satan or enemy will pursue us. Hallelujah. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. ஏன் ஆண்டவர் என்ன இப்படி அனுமதிக்கணும் சார்? Why should God permit this affliction? ஏற்கனவே ஈஸி ரூட்டை விட்டுட்டோம். See, already we have bypassed the easy route. So longest route போறதுக்கு ஓகேன்னா கூட, So even if we came to a conclusion it is good to go on the longest route, இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் திகில் படம் பார்த்த மாதிரியே வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்? no matter which direction I turn, this terrifying situation. நாலு பக்கம் பார்த்தாலும் எல்லாம் விட பயமா தான் இருக்குது. See, when they turn around and look, all the directions is fearful. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பெரிய வெளிச்சம் இல்லாத மாதிரியான. See, whichever way they look, there is no brightness of the God. இவங்க மோசஸ் வேணான்னு கூட இப்ப ஓட முடியாது. See, now they are in a situation where they can't even disown Moses. ஏன்னா இந்த பக்கத்துல இப்படி போனாலும் ஆர்மி பிடிச்சிரும். Because if they turn back, the Egyptian army is waiting for them. அவர்களுக்கு முன்பாகலோ செங்கக்கடல். And in the front of them is the Red Sea. ஹalleluya. Hallelujah. சில நேரங்களில் In some circumstances, வனாந்தர பாதையிலும் even in the path of the wilderness, உன்னை ஆண்டவர் நெருக்கி ஒரு வாரத்துல உட்கார வைப்பார். the Lord will crush you and push you to a corner. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ஒரு நெருக்கி கொஞ்சம் ஓரமா உட்காரும்பார். He will say, go to the corner and sit quiet. ஹalleluya. Hallelujah. ஒண்ணே ஒண்ணு நினைத்துக் கொள்ளுங்கள். One thing you have to understand. When you are cornered, Amen. don't do anything. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? If you are walking in God's path and when you are cornered, leave the task to God. ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? Hallelujah. சத்தமா சொல்லலாம். Hallelujah. ஆண்டவர் கரத்துல விட்டுறணும். Give it into the hands of God. அவருடைய பாதையில நான் போறேன். Because you are walking in His path. அதுவே கஷ்டமா இருக்குது. That itself is difficult. நீங்க கஷ்டத்துல குஷ்டம் வந்த மாதிரி இப்போ இன்னொரு இருக்கும். See, now even in that midst of the trouble, more trouble is added to you. அப்போ வரும்போது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. See, in that circumstance, there's nothing you can do. நீ ஏதோ பண்ணாலும் ராங்கா போடும். No matter what you do there will turn out to be wrong. அதனால அப்படியே அமர்ந்திருக்க. So therefore, be still. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. 430 வருஷம் அடிமையிலேந்து ஒரு ஜன கூட்டத்தை 2 மில்லியன் கூட்டத்தை விடுவித்தவருக்கு எல்லாம் தெரியும். See, the one who rescued the millions of people who are under slavery for 430 years knows well. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கிடையாது. But the nation Israel were not as such. கதற ஆரம்பிச்சறாங்க. They started crying out to God. மோசேஸை போட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. They started, scolding Moses. அவங்க உண்மை வெறுப்புல திட்டல. They didn't, because they hated him, they didn't shout at him. ஒரு பயம் வந்துருச்சு. They had a fear and terror in their hearts. ஐயோ, இப்ப அங்க அடிமையாவது இருக்கும்போது உயிராவது பொழைச்சோம், இப்ப உயிரும் கிடைக்காது போல. See, there where we were slaves, at least we would have been spared our lives. Now here, the life itself is in question. மோசேயும் அவர்களோட இருந்தான். Even Moses was with them in that situation. The whole situationல பாத்தீங்கன்னா மோசஸ், இந்த ஆரோன், இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் கொஞ்சம் பயம் இல்லாம இருந்தாங்க. See, in that whole circumstance, it was only Moses and Aaron who was confident. ஏன் தெரியுமா மோசஸால கான்ஃபிடென்ட்டா இருக்க? Do you know why Moses was able to be confident? அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட வல்லமையான தேவ உறவு. It was because he had a strong and a separated relationship with God. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. சத்தமா சொல்லலாம். Hallelujah. அவன் ஏற்கனவே மலையில ஆண்டவரை சந்தித்தவன். He is a man who met God face to face on the mountain. ஏற்கனவே ஒரு எரிந்து ஒரு முச்செடியில ஆண்டவரை தரிசித்தவன். He is somebody who saw God in the burning bush. அந்த தரிசனம் பெற்ற பிறகு அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்து பிரமித்தோடு இன்னைக்கும் வாழ்கிறவன். See, he was somebody who was living astonished with the greatness that he witnessed. எகிப்திலே பார்வோன் அரசனுக்கு முன்பாக 10 வாதைகளை செய்து ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக செயல்பட்டார் என்பதை புரிந்தவன், அறிந்தவன். He is a man who knew and understood how God mightily worked the 10 plagues to deliver the Israelites from Egypt. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. உங்களுக்கும் கர்த்தருக்கும் சரியான உறவு இல்லனா, if you don't have a sound relationship with God, பெரிய அற்புதங்கள் செய்தாலும் நீ நம்ப மாட்டாய். even if there are mighty miracles that are taking place, you will not believe. அது just by accident happen ஆயிருச்சுன்றோம். You will come to a conclusion and say that happened by accident. ஒரு ஹalleluya சொல்ல முடியும். Hallelujah. ஹalleluya சொல்ல முடியும்.
Hallelujah. அந்த தேவனோடு உள்ள உறவு தான் அப்பா தான் எனக்கு இதை செய்தார்னு சொல்ல வைக்கும். It is only the relationship with God that will make you acknowledge it was the hand of God. எக்ஸோடஸ் 14ல In the book of Exodus chapter 14, 13 and 14 verses அப்படி சொல்றான் மோசஸ் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றான். Moses says in verses 13 and 14, பயப்படாதீங்க. he says, do not be afraid. இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியனை நீ பார்க்கவே மாட்டே. Oh, the Egyptian that you see today, you will never see. இன்னொரு வார்த்தை அழகா சொல்றான். There is one other beautiful word he says. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். He says, you only need to be still. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் The செய்வார். Lord will fight for you. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். Hallelujah. வெரி குட், வெரி குட். என்ன இருக்கணும், ஒரு சில நேரங்கள்ல வனாந்தரத்துல நான் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கும்போது சகோதரனே சகோதரியா நீ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சும்மா இருக்கணும்னு ஆண்டவர் அந்த காரியத்தை, ஏன்னா அவர் எனக்காய் உங்களுக்காய் யுத்தம் செய்ய போறார். Sometimes when you are in the wilderness and when you are being crushed, you shouldn't be terrified because he will fight your battles for you. ஹalleluya, Hallelujah. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. சங்கீதம் 46:10 இப்படி சொல்லுகிறது. Psalms 46:10 the Bible says, be still and know that I am your Lord. Amen. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. He says, be still and know that I am God. நீங்க இன்னைக்கு எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். Maybe whatever circumstance you are in doesn't matter. ஏற்கனவே வனாந்தர வாழ்க்கை, Already a life of wilderness, அதுலயும் ஒரு நெருக்கப்பட்ட ஒரு and சூழ்நிலை, even that there is a crushing circumstance, அதுலயும் உங்களுக்கு ஒரு ஒடுக்கமான ஒரு சூழ்நிலை, and there is a situation which is breaking you in that circumstance. ஐயோ அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளவே வழி தெரியல And உங்களுக்கு. there is no way you can rescue yourself from that situation. கர்த்தரை நம்புங்க. When you put your hope in God, அதுல இருந்து கர்த்தர் என்ன வெளிக்கொண்டு and God will lift you up from that circumstance. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ஏன் தெரியுமா? Do you know why? அந்த சூழ்நிலையை கர்த்தர் தான் உண்டாக்கினார். It is God who sometimes creates that circumstance in your life. ஹalleluya. Hallelujah. ரெட் சீ வழியால போகிறதுக்கு கர்த்தர் தான் மோசேஸ்க்கு பிளான் கொடுத்தாங்க. See, it was God who gave Moses the plan to go via the Red Sea. The will of God will never take you to the place where the grace of God will not protect you. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. அது தேவனுடைய சித்தம். அருமையான சகோதரனே See, சகோதரி, that was the will of God. அதுல எப்படி அவர் என்ன பாதுகாக்காம இருக்க முடியும்? How will he not protect you when it is his will? ஹalleluya சொல்லலாம். Hallelujah. அந்த இடத்துல அவர்கள் நிற்கிறாங்க. They stood before the Red Sea. ஆண்டவர் பார்க்கறாரு. The Lord set his eyes upon them. மோசேஸை பார்த்து சொல்றாரு, He says to Moses, கோலை நீட்டி சமுத்திரத்தை பொளந்து விடு. why are you calling out to me? Stretch forth your staff, I will split the Red Sea. உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குதா? Is that how the circumstances in your life? இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக You முடியல. can't turn this side or that side. இந்த பக்கம் போனா பேக்வேர்ட் ஆயிடும். If you turn this side, you're backsliding. ஆனா என்னோட டெஸ்டினி இந்த சைடு தான் But இருக்கு. my destiny is ahead of me. ஆனா போக But முடியல. I'm not able to step ahead. Cling on to your promises. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. Cling onto your promises in God's presence. Amen. Hallelujah. Hallelujah. நீ எவ்வளவாய் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்பி ஜெபம் பண்ணுகிறாயோ அவ்வளவு அதிகமாய் என்னுடைய கர்த்தர் கீழ் காற்றை அனுப்புவார். To the extent that you cling on to the promises of God and pray, God will send you a favorable wind. Hallelujah சொல்லலாம். Hallelujah. Hallelujah சொல்லலாம். Hallelujah. ஏன் எனக்கு வனாந்தர வாழ்க்கை? Why is there a path of wilderness for me? ஏன் அந்த வனாந்தர வாழ்க்கையில இப்படி நெருக்கப்பட்ட ஒரு And சூழ்நிலை? even in that path of wilderness, why am I being crushed? எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்னோடு வருகிறார் என்பதை நான் For அறிந்து கொள்ள. you to understand the mighty God in his hand being with you. Hallelujah. Hallelujah. Why there should be a relationship between us and Father? Amen. ஏன் சார், ஏன் உறவு இருக்கணும்? அவர் எவ்வளவு நல்லவர், பலமுள்ளவர், வல்லமையுள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். See, we have to realize how true, faithful and strong God is. போன வாரம் நம்மளுக்கு ஒரு செய்தி அதுல எவ்வளவு அழகா இருந்துச்சு. We should know who our God is. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. அது தெரியாதனால நிறைய நேரத்துல நம்ம பயந்துறோம். See, because we don't know who that is the Lord we serve, that is why we sometimes shatter. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ஆண்டவர் யாருன்னு தெரியணும் சார் நம்மளுக்கு. See, we need to understand who it is God we serve. அவர்தான் இதை அனுமதிச்சாருன்னா அவர் என்னை go through பண்ணுவார். If he is permitting that in your life, he will give you the strength to overcome it. கீழ் திசை காற்றை அனுப்புவார். Oh, he will send you a favorable wind. உங்களுடைய வசனத்தை வைத்து நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும். See, when you cling on to the promises of God and you claim them in on his presence. மோசேஸ் அந்த கோலை வைத்து அந்த சமுத்திரத்தை பார்த்து அவன் இரவு முழுக்க நிற்கிறான். கர்த்தர் கீழ் திசை காற்றை. See, Moses reaches out his staff and stands throughout the night and God sends a wind against the sea. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் தான் என்னை ஒரு சில நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து என்னை
என்னை தப்பு வைக்கும். See, it is the faith that I have in Christ which alone will save me from those crushing circumstances. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. ஒரு வாரத்துக்கு முன்பாக என்னுடைய கடைசி தங்கை எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. See, a week ago my youngest sister called me. எனக்கு ரொம்ப உற்சாகமாக பேசும் அந்த பொண்ணு. See, she will always speak to me in an encouraged tone. அன்னைக்கு ரொம்ப உற்சாகம் கம்மி. But that day she was so down. என்னமா அப்படினு கேட்டா. So I said, what, my sister? அப்படினு சொல்லி என்னோட மனைவிட்ட தான் பேசி இருக்காங்க. So she first spoke to my wife. அவங்களுக்கு ஏதோ ஒரு கட்டி ஏதோ ஒரு பகுதியில் இருக்குது, அது கேன்சர் அப்படிங்கற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. So there's a tumor in her abdomen and the doctor suspected it could be cancerous. நான் மாடியில prayer roomல இருந்தேன். So I was in the top in my prayer room. என்னோட மனைவி வந்து இந்த போனை கொடுத்தாங்க. My wife gave me the phone. ரெண்டு வார்த்தை தான் பேசினேன். I only spoke 2 words to my sister. சரி ரைட், உனக்கு நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு டெஸ்டிங் இருக்குது அப்படினு வேற சொன்னாங்க. She said that the next day there was an important test. அதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கனே அப்படினு. She said that after the test they will confirm. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணு. இவ்வளவு தான் பேசி போனை கொடுத்துட்டேன். All that I said is that will not take place, pray well to God. ஆமா, அவ்வளவுதான். அது கூட நினைச்சிருக்கேன், என்னடா அண்ணன் நம்மளோட சேர்ந்து அழுது ஜெபம் பண்ணுவான்னு பார்த்தா அப்படி விட்டாங்களே. Maybe my sister would have thought, my brother, I thought he will cry and pray along with me, but he only spoke 2 words. Hallelujah. Hallelujah. நான் உடனே என்ன பண்ணேன், நான் என்னோட அறையில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே, தெரிஞ்சவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. In my room I then spent the next few minutes praying. Even my wife and my family prayed. அடுத்த நாள் போயிட்டு வந்தாங்க. The next day they went to the doctor and came. அது எந்த கட்டியும் அது வந்து கேன்சர் கட்டியே இல்லைன்னு சொன்னாங்க. And the result was that the tumor wasn't cancerous. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு Hallelujah. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு கஷ்டமான பாதையில இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுது. See, even though you are in the crushing circumstance, more are the troubles that come to you. அதான் நீங்க சொல்றீங்க, சார் உங்களை வந்து கிரஷ் பண்றதுக்காக உங்களை ஆண்டவர் டிஸ்ட்ராய் பண்ணுங்கிறதுக்காக எதையுமே உங்க வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். See, God will not permit anything to crush you and through that crushing destroy you. நீ என்ன அவர் எதிரியா? Are you his enemy? அவருடைய புள்ள. You are his child. அதான் ஞாபகம் வச்சுக்க. Remember that. நீ அவருடைய புள்ள. You are his child. உன்னுடைய வாழ்க்கையில என்ன அனுமதிக்கப்படுகிறதோ அது அவருடைய அனுமதி இல்லாமல் வர முடியாது. Nothing that takes place in your life is permitted without God agreeing to it. Hallelujah சொல்லலாம். Hallelujah. அவருடைய புள்ள சார் நானே. You are the child of the Almighty God. He will never crush me. Amen. Hallelujah. Hallelujah. He will correct me. Amen. He will correct me because he is my father. வேற யார் சார் கரெக்ட் பண்ணுவா? Amen. நிறைய நேரம் இந்த பிள்ளைங்க எல்லாம் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர் கரெக்ட் பண்றது கூட நம்மள கிரஷ் பண்றாரு, டெஸ்ட்ராய் பண்றாருன்னு நினைச்சறாங்க. See, many Christians think that when God corrects them, he is crushing them and destroying them. அந்த மாதிரி எண்ணங்களை சத்துரு தான் கொண்டு வரும். See, those are the kind of negative thoughts that your enemy sows in you. எந்த மனுஷராய் இருக்கிற தாய் தகப்பன் கூட எந்த பிள்ளையும் கண்டிக்கும்போது அவங்களை அழிக்கணும்னு கண்டிக்கிறதே கிடையாது. See, no parent will discipline their children to destroy them. இப்போது பாருங்க, look at it for a moment. கீழ் திசை காற்று அனுப்புறாங்க. God sends a favorable wind. அவங்களுக்கு ஒரு பாதை உண்டாகும். And then a way is opened in the midst of the sea. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. கொஞ்சம் முன்னாடி ரெட் சீயை பார்த்துக்கிட்டு வழியே இல்லைன்னு சொன்னவங்க, see, the same people who came to the conclusion there is no way by setting their eyes upon the Red Sea. இப்ப ஆண்டவர் ஒரு ஹைவே ஏற்படுத்தி தந்திருக்கிறார். Now God opens a highway in the midst of that sea. கரங்களை தட்டி அப்பாவுக்கு Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. Are you ready to go through? அவ்வளவுதான். Amen. The question is, amen, are you ready to go through? நீங்க அந்த வழியில போறதுக்கு செங்கடல் வழியில தான் போணும்னா, அப்பா போணும் எனக்கு வழி வேணும்னு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. See, if God wants you to go through the Red Sea, then you have the right to pray God to show you the path. As and when we pray, the eastern wind will come and divide the sea. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். The Lord will create a way for you. Hallelujah. 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 எந்த சூழ்நிலையில எஸ்கேப் பண்றதுக்கு வழியே இல்லைன்னு கூட உட்கார்ந்ததா உங்களோட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரியாத ஒரு வழி அந்த இடத்துல உண்டு. God says that the way that you can't see, there I have created a way. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே செய்வார். That is exactly how may God do this for you too. மூன்றாவதாக, thirdly, transformation in wilderness. Amen. First என்ன பண்ணோம்? First what did we see? Hardness in wilderness. ரெண்டாவது என்ன பார்த்தோம் பிரதர்மா? Wonders in the wilderness. Wonders in wilderness. மூணாவது transformation in wilderness. Hallelujah. Hallelujah. என்னை ஆண்டவர் உருமாற்றுகிற இடம்தான் வனாந்தரம். See, the wilderness is a place where God transforms me. John 8:32 இப்படி சொல்லுது. The book of John 8:32 says, சத்தியத்தை அறிவீர்கள், then you will know the truth, சத்தியம் உங்களை விடுவிப்பதை செய்யும், and the truth will set you free. வனாந்தரம் மிக மிக
ஒரு மோசமான பாதையாக தான் இருக்கும். See, the life in a wilderness will be difficult. ஏன் ஆண்டவர் என்ன வனாந்தரத்துல அனுமதிக்கிறாரு? Why does the Lord send me into the wilderness? ஏன் அந்த வனாந்தர பாதையில எனக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கறாங்க? Why does he give me a crushing circumstance in the wilderness? என்ன பலப்படுத்தணும்? Because he wants to strengthen me. ரெண்டு, நான் எப்பேர்ப்பட்ட தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கறத நான் அறிந்து கொள்ள வேண்டும். And for me to realize the mighty God that is with me. மூன்றாவதாக, thirdly, அவர் அந்த ரெட் சீயை கடக்க பண்றார். when he makes you pass through the Red Sea, அதற்கு பிறகு ஏத்தோம் வனாந்தரம் தான் இருக்கிறது. after that there is another desert that is waiting for them. ஏத்தோம் வனாந்தரம் இருக்கிறது. There is a desert waiting for them. அவர்கள் அதிலே நடந்து போக கர்த்தர் அனுமதிக்கிறார். And God permits them to walk through that wilderness. ஓ, என்னடா இது திரும்பியும் வனாந்தர வாழ்க்கை தானா? Another question may arise, oh, now one wilderness is gone, again another one. அவங்க வாழ்க்கையில பயங்கர சஞ்சலம் வந்துருச்சு. See, there was this circumstance which was so disturbing in their lives. ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார்? Why does the Lord permit that? God wants you to separate. Amen. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். Hallelujah. உன்னை செப்பரேட் பண்ணாதான் நீ அவர் வார்த்தையை கவனிப்ப. See, when God separates you, that is when you will pay attention to his words. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. இப்போ இவன் எகிப்துக்கு போக முடியுமா சார்? Can he now go back to Egypt? சேனைகள் எல்லாம் அழிந்து போயிருக்கு. See, the army of Pharaoh is destroyed. என்ன சொல்றீங்க? Pharaoh king இன்னும் கோவமா தான் இருப்பான். See, the Pharaoh will still be seething in anger. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. இப்போ ரெட் சீயும் கடந்து வந்தாச்சு. Now they have crossed the Red Sea and come away. இவன் விருப்பத்துக்கு இனி வாட்டி போய் இவன் ஜெபிக்க போறானா? நைட் முழுக்க இவன் ஜெபிச்சு இவன் கடல் பிரிய போதா என்ன பிரியாது? See, is he now going to go and pray according to his wishes and the Red Sea split? நீ பயங்கரமான ஸ்மார்ட்டா இருந்தா, even if you are really a smart guy, நம்மள படைச்சவர் பயங்கரமான ஸ்மார்ட். the Lord who created you is much more smarter than you. ஏன் தெரியுமா? Do you know why? அவருடைய பிளான் வேஸ்டாவே போக கூடாது. Because his plans will never go in vain. இப்ப செப்பரேட் பண்ணிட்டா, ரெட் சீயும் கடந்து வந்தா. Now they have been separated and they have crossed the Red Sea too. வனாந்தரம் தான். It is still the wilderness. நேரா மவுண்ட் சீனாய்க்கு ரூட்ட விட்டுறார். The Lord directs them towards the Mount Sinai. கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணு. He wants them to stay in the shelter of that mountain. 10 commandments கொடுக்கிறார். At that point the Lord gives them the 10 commandments. நிறைய சட்ட திட்டங்கள்லாம் கொடுக்கிறார். And he gives them many rules and regulations. இவனை எகிப்துல வச்சு இதெல்லாம் சொன்னா கேட்டிருப்பாங்க. If God had given them these regulations in Egypt, do you think they would have even considered it? சார், நம்ம பைபிளை எப்ப அதிகமா படிக்கணும் சொல்லுங்க. You know, when we read the Bible, well, ரொம்ப கஷ்டமான நேரங்கள் வரும்போது, it is only when difficulty comes to us. சில அதி பரிசுத்தவான்கள் அதையும் செய்ய மாட்டீங்க. See, some real super righteous people, even that you will not do. ஆமா, ஏன்னா உங்களுக்கு அவருக்கு டைரக்ட் கனெக்ஷன். Because you say that you have a direct connection with God. Hallelujah. 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 நம்ம எப்போ அப்படியே அப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா கூட்டு ஜாமா இருக்கும் அப்ப, ஏன்னா சார் ரொம்ப நெருக்கப்பட்டிருப்பாரு, இவனை அறியாம அழுது கதறி எல்லாம் ஜெயிப்பாரு எல்லா காரியத்துக்கும். See, it will be a group prayer. The person will be crushed, and that time they will cry out and put on a show praying to God. எப்ப தெரியுமா நம்மளுக்கு, நம்ம ஹியூமன் சைக்காலஜில நம்ம எப்ப தெரியுமா கவனிப்போம்? See, when we will pay attention to things, தனித்து விடப்பட்டு எங்கேயுமே நீ டிஸ்ட்ராக்ட் ஆக மாதிரி இருந்தாதான் நீ கவனிப்ப. See, when you are forsaken and you are left all alone, that is when you will pay attention. அவனுக்கு எகிப்துல பாதி எண்ணங்கள் இருக்குது. See, still their thoughts were in Egypt. சாப்பாடு கிடைக்கலன்னா உடனே எகிப்தை குறித்து நினைக்கிறேன். When they didn't have meat to eat, their thoughts went back to Egypt. நாங்க அங்கெல்லாம் நல்ல கறி மீனும்லாம் சாப்பிட்டோமே. They said, oh, we used to eat a lot of meat there. ஆண்டவர் உங்களை தனித்து ஒரு இடத்துக்கு கொண்டு போனாதான் உங்களுடைய பாண்டேஜஸ் ஆண்டவர் கட் பண்ண முடியும். See, when the Lord separates you, that is when he can clip the bondages holding you down. Sir, outer bondages can be set free very easily. Amen. Inner bondages, that takes the time. நீ நிறைய பேர் பாருங்க. See, many people today. ஆமா, இப்போ இந்த இடத்துல எவ்வளவு பேர் இன்னர் பாண்டேஜோட உட்கார்ந்துருக்கிறோம். How many people perhaps are sat here with those inner bondages? உண்மைதான் நான் சொல்ல வரேன். See, it is true what I say. This takes time. It is totally up to us. Hallelujah சொல்லலாமா? இந்த உள்ளான மனுஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுதான் ஆண்டவருடைய முக்கியமான ஒரு வேலை. See, the most important thing that God wants to do is transform your inner self. ஏனா ஆண்டவர் என்னை வெளிப்பிரகாரமாக சத்துருவின் பிடியிலிருந்து என்னை விடுதலை செய்யலாம். See, the Lord will deliver you externally, it appears, from the hand of Satan. சில சத்துருவை நான் பிடிச்சு வச்சிருக்கேன் சார்.
there are certain enemies that you are clinging on to. சில சத்துருவை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க. You are clinging on to some of those enemies. அத கட் பண்ணணும். That is what you need to be set free from. அதுதான் முக்கியமான வேலை redemptionல. That is what happens through redemption. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. கோபமா இருக்கலாம். It may be anger. பொறாமையா இருக்கலாம். It may be jealousy. ஆமா பெருமையா இருக்கலாம். Or it may be pride. எல்லாம் கீழ்ப்படியாமையா இருக்கலாம். Or it may be the lack of a spirit to obey. எல்லாம் வேணாலும் வெச்சுக்கொள்ளுங்க. No matter what it is. மாம்சத்தின் பலவீனங்கள்னு வேதத்துல கலாத்தியர் 5வது அதிகாரத்துல சொல்லி இருக்கு. In the book of Galatians it talks about the weakness of the flesh. ஆமா நீங்க அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் inner bondages. See if you read that list all of that are the inner bondages. கலாத்தியர் சபைக்கு தான் அத சொல்றாரு. He speaks that to the Galatian church. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தான் அது எழுதப்பட்டிருக்கு. It was people who have been redeemed. அப்ப inner bondagesல இருந்து set free ஆகணும். So therefore there are inner bondages that I have to be set free from. படிப்படியா ஆண்டவர் செய்றாரு. Step by step the Lord will lead you through it. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. Today the Lord says, நான் உங்களுடைய inner bondagesல இருந்து விடுதலை செய்யணும். He says I want to deliver you from those inner bondages. நம்மள ஒப்பு கொடுக்கணும் சார். You have to commit yourself to God. நம்மள ஒப்பு கொடுக்கணும் சார். Commit yourself to God. சூழ்நிலைகளை காரணம் காட்டிக்கிட்டே நான் என்ன மாதிரி வாழ்ந்துற கூடாது. Don't point your fingers at circumstances and use it as an excuse. அதுக்கு தான் ஆண்டவர் இன்னும் தனிப்பட்ட வனாந்தரத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. That is why the Lord drags you into the lonely wilderness. Hallelujah சொல்லலாம். Hallelujah. Hosea 2:14 இப்படி சொல்லுகிறது. Hosea 2:14 the Bible says, Therefore I am now going to allure her. I will lead her into the wilderness and speak tenderly to her. Amen. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் நம்ம மேல ஆசைப்படுறாரு பாருங்க. Look at how beautifully the Lord sets his desire upon us. நான் அவளை கவர்ந்து வனாந்தரத்துக்கு அழைத்து சென்று அவளோடு நான் மிக நளினமாய் பேசி சரி பண்ணுவேன். He says I will allure her and lead her into the wilderness and speak tenderly to her. ஒருவேளை நீங்கள் போய் கொண்டிருக்கிற வனாந்தர பாதை உங்களுடைய இன்னர் பாண்டேஜஸ்ல இருந்து கர்த்தர் விடுதலை செய்வதற்கான ஒரு பாதையாக இருக்கலாம். Perhaps the path of wilderness that you are walking in may be the path in which God wants to set you free from your inner bondages. சில பேர் நான் மேல பொய்யே சொல்லக்கூடாது அப்படினு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. Some people come to a determination that they shouldn't lie anymore. ஆனா அன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு நிறைய பொய் சொல்லிடுவாங்க. That day they will lie a lot. அவங்க உடனே வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க. They will immediately come and put a question. நான் தான் நல்லா ஜெபம் பண்ணனே ஆண்டவர்ட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏன் எனக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்ல வந்துச்சு? Oh, I prayed to God that he should give me strength not to lie. Why did I lie? ஆண்டவர் உங்களுடைய சர்வீஸ் ஏஜென்ட்டா? Do you think God is your service agent? ஆண்டவர்ட்ட நீ தீர்மானம் பண்ணப்பா அதை நீ எந்த அளவுக்கு விசுவாசத்துல கடைபிடிக்கிறேங்கிறதுக்காக தான் நிறைய வாட்டி பொய் சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவா. See, you have taken a resolution and that is why there are opportunities for you to hold on to that resolution. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஏன்னா நம்ம தீர்மானம் பண்ண பிறகு தான் அதனுடைய ஈர்ப்புகள் நிறைய வரும். See, because when we come to that determination, that is when the temptation will be great. Hallelujah. Hallelujah. என்னோட இன்னர் பாண்டேஜஸ் உடைக்கணும் ஆண்டவரே. See, God has to break my inner bondages. அதற்கு தேவனுடைய வசனம் தேவை. And you need the word of God for that. தேவனுடைய வசனம் தான் என்னை உருமாற்றும். It is the word of God which will transform me. Word of God இல்லாம promise வச்சிக்கிட்டு நீ வாழ முடியாது. See, without the word of God, just a promise will not suffice. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நல்லா தான் இருக்குது. God says I will not make you the tail but the head. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள்லாம் இருக்குது அதை பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். But if you look at the verses above that, it will be nice even if you consider all of them. Hallelujah. அப்படி பார்க்கலனா முண்டை மாதிரி தெரிய வேண்டியது. Because if you don't see that, you will run around like a headless chicken. ஆமா கரெக்ட்டா சொன்னாங்க சூப்பரா. Amen. ஆமா. Hallelujah. ஆமா நீ நிறைய பேர் அப்படிதான் நடக்கலனா நீனா நடக்கவே இல்லையே எப்படி நடக்கும்? See, if you say that these things are not taking place in my life, you are not determined, how will it take place? Hallelujah சொல்லலாமா? Hallelujah. நான் என்ன மாத்திக்கவே மாட்டேனா கர்த்தர் எல்லாம் மாத்தி விட்டுறணும். See, I will not put any effort to change myself, but God must change myself. ஒண்ணும் மாறாது. See, nothing will shake. நீ எதிர்பார்க்கிற மாற்றங்கள் மாற வேண்டிய அவசியமே இல்லை. There is no need for your expected changes to take place. கானான் மாறணும்னு அவசியம் இல்லை. கானான் ஏற்கனவே இருக்குது. See, Canaan doesn't have to change and transform, it is already established. புரியுதுங்களா நான் சொல்ல வரது? You see the point I am trying to explain. அந்த இடத்துக்கு போக வேண்டிய நான் தான் மாற வேண்டும். It is me who have to transform, the one who sets my course towards that. நம்முடைய சபைக்கு இது அதிகமா தேவை. See, we need this more in our church. Hallelujah. Hallelujah. எல்லாரும் பக்கத்துல உள்ளவங்களே பார்த்து வாழ்ந்துறோம்ல. See, sometimes we compare ourselves to others and that is how we live our lives. It is a shame on us. Amen. Hallelujah. Hallelujah. It is a shame on us, my dear brothers and sisters. Thank you, Lord. Look unto yourself. Thank you, Lord.
நீ ஆயுள் முழுக்க பார்த்தாலும் உனக்கு நேரம் பத்தாது. See, for your whole life, if you examine your inner self, time will not suffice. அவ்வளவு காரியங்கள் நம்மள சரி பண்ண வேண்டியது இருக்கு. See, because there are so many things that we have to put right in the presence of God. Hallelujah. 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 ஆண்டவர் அதுக்கு தான் என்னை தனித்து ஒரு வனாந்தரத்துக்கு அழைத்து செல்வார். That is why the Lord separates you and takes you into the wilderness. ஒரு பயங்கர நெருக்கத்தை ஏற்படுத்துவார். He brings you a crushing circumstance. என்னுடைய சிந்தனை எங்கேயும் ஓடாது. My thought will not run astray. அப்படியே சரணாகதி அடையும். I will go and I will surrender to His presence. Hallelujah சொல்லலாம். Hallelujah. அப்பாட்ட உங்களை அப்படியே ஒப்புக்கொடுங்க. I will go and commit myself to my Father. வேற ஒண்ணுமே உங்கள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கல. See, the Lord doesn't expect anything from you. உன்னுடைய முயற்சி தேவையில்லையா? He doesn't need your efforts. Hallelujah. Hallelujah. உன்னுடைய முயற்சி செஞ்சு தான் நிறைய நேரத்துல நம்ம செத்த போன மாதிரி ஆயிடுறோம். You, with your own effort, you look like a dead corpse. Hallelujah. Hallelujah. All we need to do is give our lead to the Holy Spirit. Amen. வேற ஒண்ணுமே அவர் கேட்கல. Hallelujah. Let him lead, let him guide, let him comfort us. Hallelujah. Amen. Hallelujah சொல்லலாம். Hallelujah. புரியுங்க உங்களுக்கு ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? Hallelujah. அவர் ஒண்ணுமே உன்னுடைய பலவீனம் அவருக்கு நல்லா தெரியும். See, the Lord knows your weakness very well. ஒருத்தவனை மன்னிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? You know how hard it is for you to truly forgive someone? மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மறக்காம ஆயுசு முழுக்க உட்கார்ந்திருப்பான். See, they will word with their lips, they will say they forgive, but the whole life they will sit with that grief, that grudge in their heart. உன்னுடைய மாம்சத்துல நீ சத்தியமா மன்னிக்கவே முடியாது. See, with your own flesh it is impossible for you to forgive. உனக்கு எதிராக செஞ்சவனை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு உள்ளார ஒரு பயங்கரமான லவ் வந்துகிட்டு தான். See, the person who wronged you, every time you set your eyes upon him, there will be a burning urge within you. அந்த லெவல்ல நீ வாழ்ந்து கர்த்தர்காண்டி வாழ்ற பாரு, that is your redemption process. Amen. ஒரு ஹalleluya சொல்ல முடியும். Hallelujah. நல்ல மாயாஜாலத்தை நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு எல்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. See, people expect magic in Christian life and their expectations fail. Hallelujah. Hallelujah. சில பேர் டிராபிக்ல போனா பிடிக்க மாட்டேங்குது. எங்க பாஸ்டர்? டிராபிக்ல. See, some people when they go in slow traffic they don't like it. கேமரூனே டிராபிக்ல மாட்டிக்கிட்டு சிக்கறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? See, even David Cameron himself is going through the traffic. What is your problem? போறவனலாம் திட்டுறது. You scold everyone, wind the window down and scold everyone. அப்படியே ஸ்டீரிங் பிடிச்சு ஆட்டுறது. You shake the steering. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா நான் செஞ்சிருக்கேன். என்ன ஆச்சு பார்த்து பல்ல கடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பல்லு வெளிச்சிச்சு சார் அடங்கிட்டார். உண்மையில இது என்னையா வாழ்க்கை? நம்முடைய இன்னர் பாண்டேஜஸ் இருக்கு சார். There is still an inner சரி பண்ணாதான் சார் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். If you set that right, that is when your Christian life will flourish. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு பிசாசே கீழ்ப்படியறான், பிள்ளைங்க தான் கீழ்ப்படிய மாட்டாங்க. See, the word of God, even Satan obeys, his children are yet to obey. உண்மையா இல்லையா அது? Is that not true? நீ சொல்லுங்க. அப்பாலே போ சாத்தானேன்னா சொல்லாம போறானா இல்லையா? Amen. நீ செய்யாதனா செய்யாம இருக்கறமா? செய்யினா செய்யறமா? நீங்களே சொல்லுங்க. When you have an instruction, are you following it? அது சர்த்தர் தான் சொன்னாரான்னு எனக்கு டவுட் பிரதர். You come with doubts and say, did God really tell that to me? உனக்கு பிடிச்சதுல கட்ட போட்டா அது டவுட். See, when with the things that doesn't what you want, if God doesn't give, you doubt. ஆமா, இப்படியே செஞ்சிக்கிட்டு தான் சீக்கிரமா நீ அவுட். See, if this is how you go, very soon in your Christian life you will fall. Hallelujah சொல்லலாம். Hallelujah. என்ன சார் வாழ்க்கை அது? What kind of a life is this? அது எப்படி நீங்க என்ஜாய் பண்ண முடியும்? How can you enjoy such a Christian life? How can you go back to God's presence and enjoy his feeling? No. நீ கஷ்டம்னு நினைக்கிறதெல்லாம் அப்பா ஏத்துக்கிட்டாரு. அவர் உன்னை சரி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். See, in all of your circumstances when you have cried out that it is difficult, Lord has accepted it and he will help you. அவங்கள மவுண்ட் சீனாய் கொண்டு போய் தேவ வசனங்களை கொடுத்தார். God takes the Israelites to the Mount Sinai and he gives them his word. அது வரைக்கும் தேவ வசனம் கொடுக்கப்படல சார். Up until that time the commandments from God hasn't been given. 10 கட்டளைகளை கொடுத்தாங்க. 10 commandments were given. சட்ட திட்டங்களை கொடுத்தாங்க. He gave the rules and the regulations, the laws. அவனுக்குள்ள இருக்கிற சொசைட்டி எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். And the Lord also instructed how to live as a society amongst them. Hallelujah சொல்லலாம். Hallelujah. அதுதான் அவனை வித்தியாசமாய் மாற்றினார். That is the one which made him peculiar. Only the wilderness makes you a different personality. Amen. Hallelujah சொல்லலாம். Hallelujah. 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 Only a rough sea makes a good sailor. Hallelujah. Amen. நீனும் நானும் sailor-ஆ இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கப்படவில்லை. Good sailor. ஏனா என்னுடைய shepherd good shepherd. See, you and me are not called to be ordinary sailors but good sailors because our God is the good shepherd. உங்களுடைய என்ன இன்னன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கோ இன்றையிலேருந்து பிசாசு வெட்கப்பட முடியாது. ஒன்றும் இல்லை, அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கோவப்படுற நேரமா ஆண்டவர் இதில் கோவமே பட மாட்டார். நன்றி ஸ்தோத்திரம், நீங்களே திட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. See,
is anger causing you concern? Go and commit it to God and say, Lord, you deal with this for me. ஆமா, அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு ஆண்டவரே, அவங்க எது செஞ்சாலும் நீங்களே கொஞ்சம் பொறாமைப்படுங்க ஆண்டவரே. Go and say, Lord, whenever I look upon these people, I feel jealous. You handle the situation. எதையோ ஆண்டவர் மேல பழி போடுறோம்ல, இதெல்லாம் அவர் மேல போடுற, இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறாரு. போட வேண்டியதா அவர் மேல போடாம எதையோ நீ தோள்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஏன் சுமப்பாக்குன்ற? Why are you carrying the burdens which you can place at the presence of God? Hallelujah. Hallelujah. அப்ப நான் வனாந்தரத்திலும் நெருக்கத்திலும் ஈஸியா நான் டிராவல் பண்ண முடியும் சார். See, when I do that, I will be able to traverse the wilderness and the desert easily. Hallelujah. Hallelujah. நான்காவதாக, Fourthly, wilderness is God's plan. Amen. வனாந்தரம் தேவனுடைய திட்டம். Hallelujah. ஹalleluya சொல்லணும். Hallelujah. சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. Nobody can escape. Amen. Jeremiah 29:11 இப்படி சொல்லுகிறது. The Bible in Jeremiah 29:11 says, For I know the plans I have for you, Plans. declares the Lord. Hallelujah. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and future. Amen. நீ நினைத்து இருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கானதல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவைகளாக இருக்கும். Hallelujah. அருமையான பிள்ளைங்கள, வில்டர்னஸ் நீ போய் கொண்டிருக்கிற பாதை, அப்பா நீ என்னமோ நெருக்கி அழிச்சு போடுறதுக்கு இல்லப்பா, சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் காண்டி. The path of your wilderness is not for you to be destroyed, but to give you a blessed life. Hallelujah. ஐயோ ஆண்டவருக்குள்ளார வந்து என்னோட ஜர்னி ஆரம்பமே இப்படி இருக்குதுன்னு நினைச்சிராத. Don't come and ponder and think even my beginning is so difficult. 35 வருஷமா ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஜர்னி அப்படிதான் இருக்கு. See, even for a person who has been tasted salvation 35 years later, it is the same state. ஆமா, அவன் அப்பாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அவன் அந்த பாதையிலே நடக்க தெரிந்து விட்டான். Because he understands his father well, he is able to traverse that course. Hallelujah. Hallelujah. உங்க எல்லாருக்குமே தேவன் ஒரு பயங்கரமான திட்டங்களை வைத்திருக்கிறார். The Lord has got a mighty plan in all of your life. நீ நினைக்கிற ரூட்ல அது போக It முடியாது. is not the route that you have determined. ஒரு லாங்கஸ்ட் ரூட் அப்பா It வச்சிருக்கார். may be a long route. அந்த லாங்கஸ்ட் ரூட்ல உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. And when you go through that long road, God will transform you. அந்த லாங்கஸ்ட் ரூட்ல உங்களை பலப்படுத்துவாங்க. And in that longest route, God will strengthen you. அந்த லாங்கஸ்ட் ரூட்ல அப்பா உங்களுடைய அதிசயங்கள் அற்புதங்களை உங்களை பார்க்க And செய்வாங்க. the Lord will reveal to you His astonishing miracles when you go through that long route. நல்லா பாருங்க, யோசேப் என்கிற ஒரு மனிதன், Look at the life of Joseph. அவனை தன்னுடைய சொந்த சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டாங்க. He, his own brothers threw him in the cistern. அவன் என்ன நினைச்சிருப்பான்? What would he have thought? அவனுடைய தரிசனம் என்ன? What was his vision that he saw? எல்லாரும் அவனுக்கு முன்பாய் தலைவணங்க. All his brothers were bowing down before him. இப்ப இவன் மத்தவங்க எல்லாம் நிமிர்ந்து பார்க்குற மாதிரி But பழுகுடியில. now he has been thrown into the cistern where he has to look up upon his brothers. இவனுடைய ரூட் திங்கிங் வேற. See, his thought in that circumstance was different. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் படுகுழியில இருந்தா அவனுடைய ஜர்னியை ஆரம்பிக்கிறார். But it was in that circumstance, in that cistern, that God set the course of his life. Hallelujah. God has a wonderful plan for Joseph. Amen. Genesis 50:19-20 இப்படி சொல்லுகிறது. The book of Genesis chapter 50, 19 and 20, the Bible says, சகோதரர்களை பார்த்து யோசேப்பு ஒரு நாள் சொல்றான். Well, Joseph looks at his brothers one day and he says, நீங்க தீமைக்காக எனக்கு செய்ய பாத்தீங்க. He said, you did this for my to do bad for me. ஆனா நன்மையாக அப்பா மாத்தினார். But the Lord has turned it into something good. Hallelujah. 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 இதோ உங்களுக்கு எல்லாம் ஜீவ ரட்சனை செய்யும்படி என்னை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். The Lord has chosen me so that I can give you redemption. Hallelujah. Hallelujah. கர்த்தர் கொண்டு போற பாதை. The path that God takes you through. பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? You know what Satan will do? அதுல ஒரு ட்விஸ்ட் வைப்பான். He will come and he will create a twist in that path. அந்த ஒரு ட்விஸ்ட்ல சிக்கிர கூடாது, இவ்வளவுதான். And in that twist you should be careful not to fall a prey. Hallelujah சொல்லலாம். Hallelujah. இவனுக்கு நல்லா தெரியுது ஆண்டவர் நம்மள வந்து நல்ல பெரிய ஆளா பெரிய தரிசனத்தை கொடுத்து நம்மள ஆசீர்வதிக்கிறார்னு தெரியுது. See, they knew very well that God is giving them a blessing in this circumstance. ஆனா இவனுடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிடுச்சு. But the beginning for Joseph was really a troublesome one. சிறையிருப்புல போய் 17 வருஷம் இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. Even when he went into Egypt, he had to be in prison. சார் போக போக சரியா புரிஞ்சுக்கிட்டான். But as time went by, he understood why. Before he became the prime minister of Egypt, he was absolutely transformed. புரியுதுங்களா? இல்லனா இப்படி புள்ள சகோதரர்களை மன்னிக்க முடியுமா அவனால? Or could he been able to forgive his brothers? ஒரு சிம்பிளா ஒரு காரியம் யோசிச்சு பாருங்களேன். No, consider this. It is a very simple thing to understand. அவனுக்குரிய அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ணிருக்கலாமே. See, he could have used the authority he had against his brothers.
உன்னால உன் எதிரியும் ஆசீர்வதிக்கப்படும். See, because through you, even your enemy should be blessed. உனக்கு ஒருத்தவன் குழி வெட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சா நான் 6 அடி தான்யா நீ 10 அடி வெட்டிட்ட ஒரு 4 அடியில மண்ணள்ளி போடுன்னு சொல்ற லெவலுக்கு நீ இருக்கணும். See, if somebody digs a pit for you, ஆமாயா, ஏன் அது மாதிரி சொல்ல முடியல? why can't you not say that? நீ என்ன காலி பண்ண முடியுமா? See, can a man destroy you? உங்களை நான் காலி பண்ண முடியுமா? Can I destroy you? We both are children of God. Amen. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? Hallelujah. We are in God's hands, sir. Amen. அதுதான் யோசேப்பு. நீ குழியில தூக்கி போட்டாலும், என்ன அடிமையா வித்தாலும், சிறைச்சாலையில போட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். Even if they threw him in the cistern, even if he went to prison, the Lord was with Joseph. Joseph is in God's hand. Amen. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. நீ வனாந்தரத்துல ஏன் விடுறாருன்னா நீ வெளியில இருந்தினா அவரும் கையில வச்சு ஏதாவது பண்ணிடுவா. உன்னை வனாந்தரத்துல விட்டாதான் அவர் கருத்துல நீ இருப்ப. See, when God takes you to the wilderness, that is when he encompasses you within his hands. Amen. நீங்க அங்க நிக்கிறதை விட இங்க இப்படி கையில இருந்தா என்னோட இன்னும் க்ளோஸ். See, instead of you standing afar, when you come and be in my palm, you're more closer to me. Hallelujah சொல்லலாம். Hallelujah. அதனால தான் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்தேன். That is why the Bible says, I have carved you in the palm of my hand. இருக்குதா வசனம்? Is that not a verse like that? எசாயா 49ல 15வது வசனம் சொல்லுதா அப்படி? Is that not what Isaiah 49 says? எங்க வரைஞ்சு வச்சிருக்காரா? Where has he carved you? பாதத்துல. In the palm of his hand. Hallelujah. Hallelujah. God's plan is wilderness. Amen. யோசேப் ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்தினாருங்க. The Lord lifted Joseph high one day. சில நேரங்கள் கர்த்தர் எனக்கு வனாந்தர பாதையை கொடுப்பார். Sometimes the Lord will give you a path of wilderness. சில நேரங்கள் என்னுடைய disobedient leads to wilderness. Amen. என்னுடைய disobedient leads to wilderness. Amen. ஆண்டவருடைய பிளான் அவங்களை 40 வருஷம் சோதிக்கணும்லாம் கிடையாதுங்க. See, the Lord didn't have a plan to test the Israelites for 40 years. ரெட் சீயை கிராஸ் பண்ற வரைக்கும் தான், மவுண்ட் சீனாய் வர்ற வரைக்கும் தான் கர்த்தருடைய பிளான். See, the plan of the course for the Israelites were up to the point they crossed the Red Sea. அதுக்குங்கலாம் இவங்க முரட்டாட்டம் பண்ணதனால தான் டிலே ஆச்சு. After that, it was because of their stubbornness that the delay of the inheritance of the promise. ஒருவேளை நீ நடக்கிற வனாந்தர பாதை நேரம் முடிஞ்சிருக்கணும், ஐயா இன்னும் இருக்குதே அப்படின்னு நினைச்சினா செக் yourself. See, if you are considering and saying the path of wilderness should have ended by now, if it is still prolonging, check yourself. எங்கெங்க சரி செய்யணுமோ ரொம்பலாம் ஈகோ பார்க்காத. See, don't let ego rule you. யாரோட reconcile ஆகணுமோ ஆயிரு. Who should you go and reconcile with? Reconcile. யாரோட மனசார மன்னிக்கணுமோ மன்னிச்சிரு. Who should you go and forgive them? நீ யாரெல்லாம் நல்ல ஆசீர்வதித்து ஜெபிக்கணுமோ ஜெபம் பண்ணு. Who should you bless and pray for? Go and pray for them. ஹalleluya சொல்ல முடியுமா? Hallelujah. சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. அப்பொழுது உன்னுடைய வனாந்தரத்தை முடிவுக்கு கொண்டு வா. That is when the Lord will end the path of your wilderness. யோபு ஒரு இடத்துல சொல்றான். We see Job in the Bible, he says, Job 42ல 2வது வசனம். Verse chapter 42 verses 2. தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய். He says, Lord, everything you can do all things. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். He says, no purpose of yours can be thwarted, Lord. சொல்றான், God you are omnipotent. Amen. அவன் சொல்றானே நீ சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லவர் ஆண்டவரே. He says, Lord, you can do all things. நீங்க செய்ய நினைச்சது தடையே படாது. He says, your purpose will never be thwarted. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற டெஸ்டினிக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய பிளான் நீங்களே தடை பண்ணாலும் நானே தடை பண்ணாலும் அது நடக்காது. The plan that God has for you, even if you hinder it, that plan will still be fulfilled. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. கர்த்தர் என்ன நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். The Lord will definitely bless us. Hallelujah. Hallelujah. வனாந்தரம் காடாகும். The wilderness will become a forest. காடு வயல்வெளியாகும். And the forest will become a flourishing field. வயல்வெளி செழிப்பா. And then the field will flourish and grow. That is the process. Amen. That is the process. Hallelujah. வனாந்தரத்திலேந்து உன்னை காட்டுக்கு கொண்டு போவாரு. The Lord will take you from the wilderness into the forest. காட்டிலேந்து ஆண்டவர் உன்னை வயல்வெளி ஆக்குவாரு. Then the Lord will take you into the green land. வயல்வெளியில விளைச்சல் மிகுந்த பிள்ளைகளாய் உருவாக்குவார். And he will transform you to be fruit giving children. சங்கீதம் 66:12 இப்படி சொல்லுகிறது. That is what Psalm 66:12 says. ஓ எங்கள் தலைமேல் ஜனங்களை ஏறி போக பண்ணினீர். You let people ride over our heads, Lord. எங்களை அக்கினி ஊடாக கடந்து போக பண்ணினீர். We went through the fire. ஆனா அதுக்கு பிறகு எங்களை பெரிய செழிப்புள்ள இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்க. But you brought us to a place of abundance. அப்படிதான் சார் நம்மளுடைய டெஸ்டினி இருக்குது. That is how our destiny too is. கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வாரா? The Lord, may he do the same for you and me. நீங்கள் எந்த வனாந்தர பாதையில போனாலும், no matter what your path of wilderness is, go through that. Amen.
ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Go forward. Hallelujah. Hallelujah. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அப்பா வச்சிருக்கிற பாதை. Because that is the path God has determined. Hallelujah. Hallelujah. Go through, you will come through. When you go through that wilderness, you will pass it successfully. Hallelujah. Hallelujah. Hallelujah சொல்லலாம். Hallelujah. நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களோட இன்னைக்கு அதை தான் சொல்ல No விரும்புகிறார். matter what your circumstances, that is the word God is speaking to you today. God is waiting at the other end of the shore. Amen. Hallelujah. Hallelujah. உன்னை மீட்கும்படியாக ஆண்டவர் உன்னை அந்த கரையிலிருந்து பார்த்து To கொண்டிருக்கிறார். redeem you, the Lord is waiting for you on the other shore. கர்த்தர் அப்படியே உங்களை என்னை May ஆசீர்வதிப்பார். the Lord bless you. ஆமென். Amen.